கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் சதா காலமும் என்றென்றைக்கும் உள்ள நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை ஆராதிக்கும்படி, அந்த தெய்வத்தை உயர்த்தும்படி, அவரை ஆராதிக்க நம்மை வேறு விரித்தார் பாருங்க. அது அவருடைய கிருபை. அல்லேலூயா. என் மேல் அவர் வைத்த அந்த கிருபை. ஒருவேளை நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், அல்லது இப்பொழுதுதான் முதல் முறை நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவர் கிருபை இல்லாமல் நம்ம என்ன செய்யல, அவருடைய சமூகத்துக்கு வரல. அல்லேலூயா. இது அவருடைய தயவாயும் அவருடைய நடத்திப்பாயும் அவருடைய வழி நடத்துதலாயும் இருக்கிறது. ஆமென். நாம் 2 கொரிந்தியரின் நிருப புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 14ம் 15ம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 காரியம் இந்த வசனம் சொல்லுது. ஒன்று, நாம் வாசித்த 14வது வசனம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த நற்கந்தம் என்னது? பெர்ஃப்யூம்னு வச்சுக்கணுங்க. வாசனை. நீங்க டக்குன்னு புரியணும்னு என்னது? பெர்ஃப்யூம் இல்ல, வாசனை திரவியம். அல்லேலூயா. வாசனை திரவியம். ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியம், வாசனை திரவியம். யாரு? நாம் அவருக்கு வாசனை திரவியமாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆனால் இது எப்பொழுது சம்பவிக்கிறது என்று சொன்னால், அதே 14வது வசனத்திலே தெளிவாக அந்த வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மிடத்தில் பலமாய் இடைப்பட்டு நம்மிடத்தில் பேசின வார்த்தை, ரோமர் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருப புஸ்தகம் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வரும்போது, அந்த 37வது வசனத்துல என்ன சொல்லுது? 36ல இருந்து வாசிப்போம், அப்பதான் அது விளங்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த இடத்தில் நம்ம வாசித்த அந்த கொரிந்தியர் பகுதியில் இருக்கிற வசனத்தையும் இதையும் கொஞ்சம் நல்லா உற்று நோக்கி கவனிச்சா, இயேசு சொல்றார், இயேசுவுக்கு நாம் நற்கந்தமாய், நாம் வாசனை வீசுகிறவர்களாய் மாறுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அது எப்பொழுது நடக்கிறது? ஜெயத்தை பெறும் பொழுது நடக்கிறது. என்ன ஜெயம்? நாம் வாசித்த இந்த 36வது வசனத்துல சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காமல் இருக்கிற ஒரு ஜெயம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய சில காரணி இந்த உலகத்தில் உண்டு. அது இன்னதென்பதை குறித்து தான் அந்த இடத்தில் பவுல் திட்டம் தெளிவுமாய் அந்த இடத்திலே எழுத பரிசுத்த ஆவியானவர் அவனை உந்தி தள்ளி இருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் விஷயம் சொல்றாரு, எனக்கு எந்த உபத்திரவம் வந்தாலும், உபத்திரவம்னா என்னங்க? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அதனால் ஏற்படுகிற பிரச்சனைகள். இப்போ சமீபத்தில் நீங்க பார்த்துருக்கீங்க, இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னது? உத்தரப்பிரதேசத்தில், இல்லை ஒடிசால நினைக்கிறேன் இல்லையா, ஒடிசால ஒரு ஊழியக்காரங்களை கணவன் மனைவி 2 பேரையும் கொண்டு போய் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அவங்க இருக்கிற சட்டத்தின்படி 5 வருஷத்துக்கு என்ன செய்ய முடியாது. அப்படி ஒரு பிரச்சனைங்க. அது சாதாரண பிரச்சனை, பெயில் கிடைக்காது. இப்படி ஒரு சூழ்நிலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரோடு கூட 4 விசுவாசிகளும் சேர்த்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட ஒரு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு காலம் வட இந்தியாவில். நம்ம ஊர்ல கிடையாது, நம்ம ஊர்ல வேற மாதிரி இருக்குது பிரச்சனை. நம்ம ஊர்களையும் இருக்குது. நாங்க கடந்த ஒரு 4 மாசம் முன்னாடி இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்த பொழுது, அங்கே ரொம்ப கிட்ட வந்துட்டான் அடிக்கிறதுக்கு, ஜஸ்ட் மிஸ்ஸுங்கிற அந்த அடிப்படையில தான். ஒரு 2-3 நேரம் சத்தம் போட்டு வந்து உனக்கு சொன்னாலும் புரியாத அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்க வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ரட்சிப்பாராக ஆண்டவர். அல்லேலூயா. தெரியாதனால தானே செய்யறாங்க. உலக ரட்சகர் யார் என்பதை அறியாததுனால, இயேசு யார் என்பதை அறியாதனால தான் செய்யறாங்க. அப்போ உபத்திரவம் என்பது நான் கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் பொழுது வருகிறது. அதைத்தான் பவுல் சொல்றாரு, நான் அவரை பிரசங்கிக்கிறதுனால எனக்கு உபத்திரம் வருது ஒரு பக்கம் இருக்கட்டு, பட் நான் அது என்னை பிரிக்கிறதுக்காக, என்னை கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த அன்பை விட்டு பிரிக்கிறதுக்காக நான் என்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல வார்த்தை இல்லை? அல்லேலூயா. இத அந்த நெருக்கத்தில் இருக்கவன் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. ஆமென். கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதுனால சில சொல்லுவாங்க, நல்ல நண்பர்களா இருக்கிறீங்களே, ஆண்டவர் அறியாம இருக்கிறாங்களே சொல்ல வேண்டியதானே. அட சொல்லி என்ன செய்ய, தேவையில்லாம எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் கெட்டு போகும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, அதெல்லாம் விடுங்க. பக்கத்து வீட்டார், சிட்டியில் இருக்கிறவங்க சொல்றது, நகரத்தில் இருக்கிறவங்க சொல்றது என்னது, பக்கத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா என்னால சொல்ல முடியாது. ஏன்? எங்களுடைய நட்பு வட்டாரம் கெட்டுருங்க. எப்படி? எங்களுடைய நட்பு வட்டாரம் கெட்டுருங்க. அவன் நரகத்துக்கு போறானே, அந்த கர்சனை வேண்டாமோ? பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார், அங்கே பற்கடிப்பு உண்டாயிருக்கு. என்ன பற்கடிப்பு தெரியுமா? அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எடே, பக்கத்திலேயே தானே இருந்த, நீ ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருக்க கூடாதா? இயேசுதான் தெய்வம்னு சொல்லியிருக்க கூடாதா? நான் ஏற்றுக்கொண்டிருப்பேனே அப்படிங்கிறதை நினைத்து நரகத்தில் வேதனைப்பட போகிற அந்த ஆத்துமாக்கள், வேதனைப்படுகிற அந்த ஆத்துமாக்கள் தாங்கள் அறிந்திருக்கிறவளை பார்த்து பற்கடிச்சு பேசும்னு சொல்லுது. அல்லேலூயா. சரி, அது ஒரு பக்கம். நம்ம இந்த ஜெயத்தையும் நற்கந்தங்கிறது எப்போ வருங்கிறதையும் சேர்த்து கர்த்தர் சித்தமான 1/2 மணி நேரத்துக்குள்ள படுத்து பார்ப்போம். கர்த்தர் நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நடத்துவாராக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாசித்த அந்த இதுல 2வது பகுதி வியாகுலமோ. என்னையா வியாகுலம்? என்ன வியாகுலம்? என்ன வியாகுலம்? ஏதோ ஒரு சூழ்நிலையை பத்தி, ஒருவேளை ஏதோ ஒரு இழப்பு, குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு இழப்பு, ரொம்ப வியாகுலப்படுவாங்க இல்லையா? ரொம்ப நேசிச்சவங்க, அதாவது ரொம்ப வயசாகி இருக்கிறவங்களுக்கு கூட சிலர் வியாகுலப்படுவாங்க. சிலர் ரொம்ப குறைந்த வயதில் யாராவது மரித்து விட்டால் அவர்களை குறித்து ஒரு பெரிய வியாகுலம். அப்படியோ அல்லது வேற எதை குறித்தோ, நான் ரொம்ப வியாகுலப்படுறேன், இந்த காரியத்தை குறித்து ரொம்ப கஷ்டப்படுறேன், என் இருதயத்தில் இதை படிச்சு நினைக்கிறேன், இது கூட என்ன செய்யாது, என்னைய தேவனோடு இருக்கிற அந்த உறவை பிரிக்காது. 3வதா துன்பமோ. ஏதோ ஒரு பிரச்சனை மனசு அப்படியே கவலைக்குள்ள கொண்டு போயிட்டு அந்த பிரச்சனை என்னை அழுத்துது. அது எனக்கு ஒரு விடுதலையா நான் ஆண்டவர் ஆராதிக்க கூடாதபடிக்கு, அதாவது நீதிமொழிகள் நினைக்கிறேன், நல்ல வசனம் சொல்லு, முகமலர்ச்சி எங்க தெரியுமா? எப்படி முகமலர்ச்சி? நல்ல ஔஷதம் ஒன்று இருக்குது, இன்னொன்னு அந்த முகத்துல மலர்ச்சி தெரியும்னு ஒரு வசனம் இருக்குது. அல்லேலூயா. இருதயத்தில் ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா அவன் முகம் மலர்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. இருதயத்தின் சந்தோஷம், ஒருவன் சந்தோஷமா இருக்கிறதுனால் அவனுக்குள் அந்த மகிழ்ச்சி இருக்கும். அப்போ சந்தோஷம் இல்ல, துக்கம் வந்துட்டு, துயரம் வந்துட்டு, துன்பம் வந்துட்டு உடனே சர்ச்சுக்கு வருவாங்க. எழுந்திருக்க சொன்னா எந்திரிச்சு நிற்பாங்க, ஜெபம் பண்ண சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளை வாசிக்க சொன்னா வாசிப்பாங்க, பாட்டு படிக்க சொன்னா படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா முகத்துல ஒரு கலை, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது இருக்காது. அப்ப துன்பமோ. இப்படி சிலருடைய சூழ்நிலைகள் வருகிறதை பார்த்து, ஏற்படுகிற துன்பங்களை பார்த்து அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சில சூழ்நிலைகள் வரலாம். அப்படி ஒரு துன்பம் வந்தா கூட அடுத்தது சொல்றாரு, பசியோ. பசி எப்பங்க? பொருளாதார ரீதியா நம்ம மட்டுப்பட ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், இந்த பிரச்சனை வரும். பொருளாதார ரீதியா
பவுல் சொல்றாரு, அவர் போற இடத்துல, இப்ப அவர் போன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கிறிஸ்துவை அறிந்தவங்க கிடையாது. அழகா ஒரு நிருபத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நான் அந்த சபையை கொள்ளையிட்டு நான் உங்களுக்கு ஊழியக்காரனானேன். அப்படின்னா என்ன? ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சபையிலிருந்து அதை பெற்றுக்கொண்டு இங்கே ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அவன் ஊழியம் செய்தான் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? சுவிசேஷமாய் சொல்லுகிறதுக்கு போறதுக்கு ஆள் வேணும், சத்தியம்தான். ஆனால் அவர்களை தாங்குகிறவர்கள் ஜெபத்தாள், இரண்டாவது தங்களுடைய பொருளாதாரத்தாள், அடுத்தது அவங்களோட கூடுமானால் சேர்ந்து ஊழியத்துக்கு போறதுக்கு. இந்த 3 விஷயமும் இருக்கணுங்க. இல்லை என்னால முடியாதுங்க, பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எதுக்கு? இந்த காரியத்தை இவர்கள் போய் ஜெயம் கொண்டு வருகிறதற்கு இவர்களுக்காய் நான் திறப்பில் நின்று, ஆண்டவரே இந்த ஊழியரை, இந்த ஊழியக்காரர்களை நீர் பயன்படுத்தும்னு சொல்லி ஜெபிக்கிறது இருக்கு பாருங்க, அது மகிமையான காரியம். அல்லேலூயா. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, கொரிந்தியர் தான் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா வசனம், அவர்கள் கொடிய தரித்திரத்தில் இருக்கும் பொழுது கூட உதவி செய்தார்களாம். அல்லேலூயா. எதுக்கு? ஊழியம் நடக்கணும், எப்படியாவது நடக்கணும். எதுக்கு கொடுத்திருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இருக்குங்க. இன்னைய காலகட்டத்தில் மீடியா ஊழியம் இருக்கு, பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ பவுல் இருந்த நாட்களில் பைபிள்லாம் கொடுத்துருக்க மாட்டார், வசனம் பேசியிருப்பார். ஏன்னா அப்போ கிடையாது, நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி கிடையாது. அவர் எழுதினார், எழுதி அனுப்பினார், அது சிறைச்சாலையில் இருக்கையில். அப்போ வேற எதுக்கு கொடுத்தாங்க? அவரு போற இடத்துல பசியோட ஊழியம் செய்யக்கூடாது, அதுதான் அந்த பசியோ. அப்படி ஒருவேளை சில இடங்கள்ல அவருக்கு என்ன இல்லை, கிடைக்கல, சில இடத்துல ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் பசி இருந்தாலும் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிஞ்சிட மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு சில சொல்லுவாங்க, நான் சில ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்றேன். நல்லதுங்க, செய்யுங்க, செய்யணும், ரொம்ப நல்லது, சரியா? ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்யறது, நம்ம ஊழியத்தில் அந்த காரியங்கள்லாம் வச்சிருக்கிறார், செய்யலாம். பைபிள் கொடுக்கறது நல்லது, நான் ட்ராக்ஸ் கொடுக்க வரேன், நல்லது. நம்மளால் முடிந்த எந்த உதவி வேண்டுமானாலும் செய்கிறது தேவன் அறிந்திருக்கிறார். ஒருவர் கையில் வைத்திருக்கிறதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது எல்லாம் நமக்கு அவசியப்படுகிறதா இருக்குது. ஏன்? இவங்க உண்மையிலேயே தேவராஜ்யத்துக்கு பயன்படுறாங்களா, அதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு விசுவாசிகள் உடையது. ஆமென். இவங்க உண்மையிலேயே போய் ஜெபம் பண்றாங்களா? இங்க நம்ம ஜெப வீட்டுக்கு வந்தா இவங்க உண்மையிலேயே ஜெபம் பண்ணி ஆண்டவர் இவங்க மூலமா கிரியேட் செய்யறாரா? இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் பார்த்து நாம் என்ன செய்யணும்? அதை செயல்பட வேண்டும். இது ஒரு பகுதி. அப்போ பசியா இருந்தாலும் அடுத்து சொல்றார் நிர்வாணமோ. என்னங்க நிர்வாணமோ? சில இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலை கல்லெறியும் போது ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சிட்டாங்க, உறிஞ்சிதான் அடிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட போது என்ன செஞ்சாங்க? அவனுடைய வஸ்திரத்தை சவுல் என்கிற வாலிபனின் பாதப்படியிலே வைத்தார். ஆமாவா இல்லையா? வாசித்திருக்கீங்களா? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 58 வாசிங்க. சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி, சரி சாட்சிக்காரனே கழட்டிட்டானா இவன் என்ன செஞ்சிருப்பான்? என்ன? இயேசுவை எப்படி அடிச்சாங்க சிலுவையில? சொல்லுங்க. நிர்வாணமா தான் அடிச்சாங்க இயேசுவை. அல்லேலூயா. அங்கே அதை அவமானப்படுத்தி, இன்னைக்கு நீங்க பாருங்க, சில இடங்கள்ல வட மாநிலங்கள் நடக்குது. ஊழியக்காரங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை கிழிச்சு எரிஞ்சிடறான், எரிஞ்சு அடிச்சு நிர்வாணமா அடிக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் அந்த வசனம். நிர்வாணமா இருந்தாலும் சரி, என்னை கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அன்பை என்னை விட்டு என்ன செய்யாது? பிரிக்காது. நாசமோசமோ, ஆபத்துகள். என்ன ஆபத்து? பவுல் பல ஆபத்துகளை பார்க்கிறார். அப்படி வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆயிட்டுது?
நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போஸ்தலர் 27வது 28வது அதிகாரத்தில் வாசிங்கன்னா அங்கே வந்து என்ன ஆகுது, ஒரு பெரிய கப்பற்சேதம் வருகிறது. அந்த கப்பற்சேதத்தில் பயங்கரமான புயல், அது கப்பல் மாட்டிக்கிறதுனால சேதப்படுது. ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, ஆண்டவர் சொல்லிட்டார், இவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தூதன் வந்து சொன்னார், என்னது, எப்பா நீ வந்து அங்கே ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், நீ என்ன செய்யணும், உனக்காக நீ ஜெபிக்கிறதுனால உனக்காக நான் என்ன செஞ்சுட்டேன், இங்கே இருக்கிற ஜனங்களுடைய உயிர்களை ஜீவன்களை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. அப்ப நாச மோசங்கள் அது எதுவா இருந்தாலும் சரி, இயற்கையாய் வருகிற ஆபத்துகள், இயற்கையிலே வருகிற பிரச்சனைகள், அப்படிப்பட்ட காரியம் அதோடு கூட நிறுத்தல. பட்டயமோ, பட்டயம்னா என்னங்க, ஒருவேளை கொலை செய்கிறதற்கு எத்தனைப்படுகிற காரியமா இருந்தாலும் சரி, நான் இன்னும் என்ன செய்வேன், இன்னும் நான் ஆண்டவருக்காக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி இந்த உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் 7 காரியத்தை சொல்றார். அல்லேலூயா. இந்த எல்லா காரியத்திலையும் அடிபடாத ஊழியக்காரங்க இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. எல்லாத்துலயும் அவங்க அனுபவப்பட்டு வர வேண்டி இருக்கும். அல்லேலூயா. அந்த அனுபவம் ஏற்பட்டதுனால தான் அதை சொல்றாரு பவுல். ஆமென். ஒருவேளை சில விசுவாசிகள் கர்த்தருக்காக எழும்பி செயல்படுவாங்க பாருங்க, அவங்களுக்கும் இது வராம இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்றதுனால, கர்த்தருக்காக தன்னுடைய ஜீவனை உயிர்ப்போடு ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிறதுனால அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும். அல்லேலூயா. அந்த பிரச்சனைகளிலே அந்த வார்த்தை சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலேயும், அல்லேலூயா, அந்த வாசிங்களே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே எப்படி முற்றுனா அர்த்தம், முழுசா முடிகிற வரைக்கும் நிப்பையா. அல்லேலூயா. அதைத்தான் அவர் சொல்றாரு, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. அப்போ முற்றும் ஜெயம் கொள்றதுக்கு காரணம் நாம் வாசித்த அதே அதிகாரத்திலே அந்த முந்தின வசனம் 36, கிறிஸ்துவின் அன்பை என்னை பிரிக்காது. ஆமென். பாருங்க, அதோடு அவர் நிறுத்தல. 38வது வசனத்தை வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும், இதுல ஒரு லிஸ்ட் போடுறாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும், அதாவது தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களையும் சேர்த்தாருல. அல்லேலூயா. மரணம் கூட என்ன பிரிக்க முடியாது, தெரியுங்களா? ரெண்டாவது ஜீவன், ஒருவேளை எனக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த காரியமா இருந்தாலும், நான் உயிரோடு இருந்தாலும் கூட நான் ஆண்டவரோடு இருக்கிறத விட்டுற மாட்டேன். அல்லேலூயா. நான் மரித்தவனாயிருந்தாலும் கூட, அதாவது மரணமானாலும், எனக்கு ஒரு மரணம் வந்தாலும் கூட, நான் அப்பொழுதும் என்னுடைய ஆவி என் ஆண்டவரை தேடும் என்கிற அந்த அடிப்படையில் அவர் பேசுறதை பார்க்கிறோம். அடுத்தது தேவ தூதர்களானாலும் அப்படின்னா என்னங்க, அவருக்குரிய ஆவிக்குரிய அந்த அனுபவங்கள், பழைய அந்த 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 புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு, மரித்து எழுந்த பிறகு, தேவ தூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் காண்பார்கள் என்று இயேசு உயிரோடு போது சொல்லிட்டார். அப்போ அதுக்கு பின்னாடி நடக்கிற பல விஷயங்கள்ல அவங்க அதை பார்க்கிறாங்க. அப்போ தேவ தூதர்கள் வந்தாலும் கூட, இன்னைக்கு சிலர் தேவ தூதனை பார்த்து விட்டால் அது பிரதானப்படுத்துகிறவர்கள் உண்டு. அது ஒரு அனுபவம், அது ஒரு அனுபவம். கிறிஸ்து இயேசு ஒருவரே மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி அவரை நான் உயர்த்துவேன். தேவ தூதர்களானால் என்னை பிரிக்க முடியாது. ஆமென். ஒருவேளை அதிகாரங்கள், இந்த உலகத்தின் அதிகாரங்கள் என்னை கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சால் அதை என்னை பிரிக்க முடியாது. வல்லமைகளானாலும், ஒருவேளை பெரிய பராக்கிரமம் உடையவைகளாக இருந்தாலும் கூட அதை என்னை பிரிக்க முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியம், ஒருவேளை இன்னைக்கு நீங்க
உங்க வீட்டில் அல்லது உங்க குடும்பத்தில் அல்லது உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனையை குறிச்சா இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகளினால இருக்கலாம். ஏதோ ஒரு பேச்சு, ஏதோ ஒரு காரியம் உங்களை சமாதானம் உள்ளவர்களாய் இல்லாதபடிக்கு உங்கள் சமாதானத்தை இழக்கக்கூடிய காரியமா இருக்கலாம். அந்த வசனம் சொல்லுது, நிகழ்ந்து கொண்டிருக்கிற காரியமானாலும் அல்லது வருகிற காரியமானாலும், ஹல்லேலூயா, இனி வருகிற எந்த காரியமானாலும் சரி, ஏதா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்தை சொல்லி முடிக்கும்போது பாருங்க, உயர்வானாலும், அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, ரொம்ப மேலான காரியமா இருந்தாலும் சரி, தாழ்வானாலும், ஒருவேளை நான் தாழ்த்தப்பட்ட நிலையில் நான் அனுபவிக்கிற சில விஷயமா இருந்தாலும் சரி, வேற எந்த சிருஷ்டியானாலும், அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காது. அல்லேலூயா. அப்போ என் அன்பு நான் ஆண்டவரோடு நெருங்குகிறதுக்கு இந்த உலகத்தில் வருகிற துயரங்கள், பாடுகள், பிரச்சனைகள் இது என்னை ஒன்றும் செய்யாது. அல்லேலூயா. இது எப்போ? நான் ஜெயம் பெறுகிறதுக்காக தேவன் வைத்திருக்கிற காரியம். இது எப்போ நடக்கு? என் வாழ்க்கையில நான் உண்மையா ஆண்டவரை பின்பற்றணும்னு நடக்கும்போது நடக்கக்கூடிய காரியம். ஆனால் சில லேசான உபத்திரவங்கள் வரும் பொழுது சில நேரம் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். அதற்கான காரணம் தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பிலே ஏதோ ஒரு தளர்ச்சி. என்னது? நம்ம அதை கவனிக்கணும், விட்டுறக்கூடாது. ஏதோ ஒரு தளர்ச்சி கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த அன்பிலே, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த விசுவாசத்திலே, கிறிஸ்துவின் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையிலே ஏதோ ஒரு தளர்ச்சி நமக்குள்ளே உண்டாகிறது. அதனால தான் அது ஏன் அப்படி வருதுன்னா, நான் ஜெயிக்க கூடாதபடிக்கு போராடுது. ஆனா வசனம் சொல்றது, நான் ஜெயம் பெறுகிறதற்காகவே. நாம் வாசித்த அந்த 36வது வசனத்திலே தெளிவாக சொல்லுகிற வார்த்தை. ஆமென். 37வது வசனம், இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. இந்த ஜெயத்தை பெற்றுக்கொண்டா நாம் வாசித்த அந்த கொரிந்தியருக்கு வாங்க, கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, நல்லா கவனிங்க, முதல் பார்த்த அந்த ரோமர்ல பார்த்த அந்த காரியங்களை எல்லாம் நான் ஜெயம் பெற்றால் எனக்குள் இருந்து அவரை அறிகிற, வாசிங்க இப்போ, அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது எதனால நடக்கு? தேவனால நடக்கு. இதை நான் செய்துட்டதுனால நான் என்ன செய்திட முடியாது. ஓ, நான் எல்லாம் செய்துட்டேன் அப்படின்னு பெருமை பாராட்ட முடியாது. ஏன்னா எனக்குள் அந்த கிருபையை வைத்தது தேவன். அல்லேலூயா. அதனாலதான் அந்த வசனத்தை சொல்லும்போது பவுல் திட்டம் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த வாசனைக்கு கம்ப்ளீட்டா அடுத்த வசனத்துல சொல்லு பாருங்க, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சாட்சி. அவன் எவ்வளவு பிரச்சனைங்க, இவ்வளவு பிரச்சனை வந்தும் கூட அவரு விசுவாசத்தை விடலைங்க. அந்த அக்கா தெரியுமா எவ்வளவு போராட்டத்தை அனுபவிச்சாங்க தெரியுமா, எவ்வளவு அவங்க வாழ்க்கையில நெருக்கத்தை அனுபவிச்சாங்க தெரியுமா, ஆனாலும் அவங்க விசுவாசத்தை விடல. இயேசு மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை, இயேசு மேல இருக்கிற அந்த அன்பை அவங்க விடல. அல்லேலூயா. உபத்திரவம் நம்மளை பிரிக்க கூடாது, வியாகுலம் நம்மளை பிரிக்க கூடாது, துன்பம் நம்மளை பிரிக்க கூடாது, பட்டயம் நம்மளை பிரிக்க கூடாது, பசி நம்மளை பிடிக்க கூடாது. அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ள, இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, வெற்றி சிறக்க பண்ணுகிறார்.
ஆமென். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். இந்த வெற்றி சிறக்கும் போது நம்மளை பார்க்கிறவங்க, இவங்க இவ்வளவு பிரச்சனையிலையும் எழும்பி வந்துட்டாங்களே எப்படி ஆச்சரியப்படுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம கூட இருந்தது கர்த்தர். அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனைகள் சோதனைகள் மத்தியிலே தேவன் நம்ம கூட இருந்ததுனால தான் அப்படி செய்ய முடிஞ்சிச்சு, இல்லைன்னா முடியாது. சொல்றது புரியுதா? அப்போ ஆண்டவரிடத்துல நான் நெருங்கி சேர்றதை மட்டும் ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல நாம் என்ன செய்யணும்? நெருங்கி, ஆண்டவரே ஆண்டவரே நான் இன்னும் இன்னும் பின்னாடி பின்னாடி இல்லப்பா, முன்னே வந்து உங்ககிட்ட நெருங்கி சேரணும்பா. அல்லேலூயா. இப்படி ஒருவர் சொல்ல 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 அதற்கு ஏற்ற வாழ்க்கை அவர்கள் ஜீவிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறபடி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? வெற்றி சிறக்க பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி சிறக்கும்படியாய். ஆமென். நாம தோத்து போறதுக்கு நம்மளை ஆண்டவர் அழைக்கல. இவரு 10 அட்டெம்ப்ட் எழுதி இருக்கிறாருங்க, அதுக்கு இல்ல, ஜெயம் பெறுகிறதுக்காய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பரீட்சையில. அல்லேலூயா. அதே போல நமக்கு இந்த உலகத்திலே கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய பரீட்சைகளிலேயும் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய பரீட்சையிலையும் உண்டு, உலகத்தின் பரீட்சைகளிலும் உண்டு. நாம் ஒரு தொழில் செய்தால் அது ஜெயமாயிருக்கும், நாம் ஒரு வேலை செய்தால் அதிலே ஜெயமாயிருக்கும். நாம் செய்கிற நீ கையிட்டும் செய்யும் வேலை எல்லாவற்றிலேயும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப ஜெயத்தை கொடுக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா. அப்ப நாம அவரை உறுதியா பிடிச்சு, ஆண்டவரே நான் ஜெயத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளட்டும், நான் இன்னும் ஜெயிக்கிறவனாய் மாறட்டும், உங்களை மட்டும் விட்டுறாம இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசு சொன்னார். அது மட்டும் வாசி முடிக்கலாமா? யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் 6 வரைக்கும் வாசிங்க. 15:4 என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்ன சொல்றாரு? கனி கொடுக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம், நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அடுத்த வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே எதிர்மறையா வாசித்து பாருங்க. எதிர்மறையா சொல்றது புரியுதா? அப்படின்னா எப்படி வாசிக்கிறது? நீங்கள் என்னில் இல்லாவிட்டால், என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படாது. அல்லேலூயா. அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் அது கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அவரில் மனமகிழ்ச்சியா இருந்தாள், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருந்தாள். வசனம் சொல்லுது, சங்கீதம் 37:4 என்ன சொல்லுது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்தில் ஒருத்தர் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன? அவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதனை செய்தல். அது எப்படி? அவருடைய ஆராதனையை கனப்படுத்துதல். ஜெபம் நடக்கிற இடங்களில், அது வீட்டு கூட்டமா இருக்கட்டும், அல்லது ஜெப வீடுகளா இருக்கட்டும், தேவாலயங்களா இருக்கட்டும், எங்க நடக்குதோ அந்த குறித்த நேரத்துக்கு ஆண்டவரை தேடி வர்றது இருக்கு பாருங்க, அது ஆண்டவரை கனப்படுத்துறது. இது எதுல சொல்லுது?
ஏசாயா 58:13-14 சொல்லுது. என் கர்த்தருடைய அதாவது என் பரிசுத்த நாள் ஆகிய ஓய்வு நாள். பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாள்ங்கிறது ஒரே ஒரு நாள் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் சபை கூடுதோ, பழைய ஏற்பாட்டில் ஒரு நாள் மட்டும்தான், சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். நாம் ஓய்வு நாள்காரர்கள் அல்ல. நாம் யார்? நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினால் மீட்கப்பட்டவர்கள். அதனால் நாம் உயிர்த்தெழுதலின் நாளிலே அவரை ஆராதிக்கிறோம். வாரத்தின் முதலாம் நாளாகிய ஞாயிறு. அப்போ அந்த நாள் மட்டும் இல்ல, எப்பவுமே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நேரத்தில் வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் இன்னைக்கு பார்த்தது, கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென். ஆனா எப்படி, எந்தெந்த சூழ்நிலையில நம்ம பார்த்தோம். அப்படி வெற்றி சிறக்கும் பொழுது நம்முடைய வாசனை என்ன ஆகுது? நற்கந்தமா இருக்கிறான். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 15வது வசனம் சொல்லு, நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய். அல்லேலூயா. அப்ப தேவனுக்குன்னா, பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நற்கந்தம் அப்படின்னா என்னது? இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தம் என்னங்க? நேராயிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் இதை மட்டும் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்துவின் நற்கந்தம் என்ன? அவருடைய வாசனையாக என்னை அவரோடு இணைத்து விடுகிறார் என்கிற பொருளிலே வருகிறது. அல்லேலூயா. அவரோடு நான் இணைந்து நான் தேவனுக்காய் அப்படி மாறுகிறேன். அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாயின் வார்த்தைகளில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், என்னுடைய கண்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும், என்னுடைய செயல்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். இதெல்லாம் எப்படி? பரிசுத்தம்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் பரிசுத்தம். அப்ப என்னை நான் சுத்திகரிக்கிறதற்கு நான், ஆண்டவரே நீங்க சொன்னபடி, ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க சித்தப்படி எங்களை ஆசீர்வதியும், உங்க சித்தப்படி எங்களை ஆசீர்வதியும். கேட்கலாமா ஆண்டவரை பார்த்து? ஆண்டவரே உங்க சித்தப்படியே நீங்க எங்களை ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க. உங்களுக்கு நற்கந்தமா நான் மாறுறதுக்கு தான் என்னது, என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவமோ வியாகுலமோ, இந்த வாசித்த அந்த வசனம். அல்லேலூயா. ஆமென். 36வது வசனம், ரோமர் 8:36. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. இதிலே நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். ஒருவேளை மரணமானாலும் சரி ஜீவனானாலும் சரி, மரணம் நேரிடும் என்று சில இடத்துல சொல்றார் பவுல். மரணம் நேரிடும் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன், ஆனாலும் அந்த அப்படிப்பட்ட மரணத்துக்கு எங்களை தேவன் தப்புவித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட கிரியைகளா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, my God, he is my refuge. அவர் என்னுடைய கோட்டையாக இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே நான் உம்மோடு இணைஞ்சிருக்க எனக்கு உதவி செய்யும். உம்மோடு இணைஞ்சிருக்க உதவி செய்யும். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அப்பா, என்னோடு கர்த்தர் பேசினார் நீங்க சொல்லுவீங்கன்னா,
எனக்கு ஓரளவுக்கு புரியுது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த சப்ஜெக்டை விளக்கமாக பின் நாட்களில் பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் அனுமதி தந்தார்னா நான் அதை குறித்து விளக்கமாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் அதை பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அதை பேசுவாராக. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசின காரியம் என்னிடத்தில் பேசினார்னு சொல்வீங்கன்னா எனக்கு அது பிடிபடுறபடி எந்த சூழ்நிலையும் நான் விட்டுற மாட்டேன். எந்த சூழ்நிலையும் அவரை பின்தொடர்றத, அவர் பின்னாடி போகிறத, அவரோடு நெருங்கி சேர்றத நான் விட்டுற மாட்டேன். நான் இன்னும் நெருங்கி சேர விரும்புகிறேன். உங்கள் வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்வீங்களா? லார்ட், ஐ நீட் டு கெட் இன்டு யூ. நான் உம்மோடு இணைந்து உம்மோடு இசைவாய் உன் பின்னே நடக்க விரும்புகிறேன்ப்பா. உங்களோட இணைஞ்சிருக்க விரும்புகிறேன்ப்பா. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே, என்னோடு பேசின இந்த வார்த்தைகளை வைத்து நான் இன்னும் நெருங்கி, என்ன சூழ்நிலையானாலும் என்ன நெருக்கடியானாலும் நான் உம்மிலே தொடர்ந்து வர விரும்புகிறேன்ப்பா. உம்மோடு செஞ்சு நடக்க விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே, தங்கள் கைகளை உயர்த்தி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இரத்தத்தினால் கழுவி இன்னும் உம்மிடத்தில் நெருங்கி சேர உமது கிருபையை தந்து ஆசீர்வதியும். உம்முடைய பலனினால் நிரப்பும், உம்முடைய இரத்தத்தினால் கழுவியருளும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.